தமிழ் துகளின் இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை புத்திசாலி மகன். ஒரு பெரிய வியாபாரி, சீப்பு வியாபாரி. அவருக்கு 3 மகன்கள். தன்னுடைய வியாபாரத்தை பையன்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு இருக்காரு. 3 மகன்களையும் கூப்பிட்டு பக்கத்தில் ஒரு புத்த மடாலயம், புத்த பிக்குகள் நிறையா இருக்கக்கூடிய மடாலயம். அங்கே போய் ஒரு நாள் எவ்வளவு சீப்பு விற்க முடியுமோ விற்றுட்டு வாங்க. யார் அதிகமாக விற்றுட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த நம்முடைய வியாபாரத்தை, நிறுவனத்தை அவங்கக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார். 3 பேர்த்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டார், சீப்பு விற்றுட்டு வாங்க. பையன் போனான். போயிட்டு அங்கே போய் பார்த்தா எல்லாருமே தலையில் முடி இல்லாமல் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சீப்பு பயன்படாது. இவன் அப்படியே யோசித்தான், இவங்ககிட்ட போய் எப்படி நம்ம சீப்பு விற்கிறது அப்படின்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் சீப்பை கேட்டால் யாருமே வாங்கலை. அப்புறம் ஒரு 2 பேர்கிட்ட, ஐயா நீங்கள் முதுகு அரிச்சிச்சுன்னா சொரியறதுக்கு இந்த சீப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு 2 பேர் மட்டும் வாங்கினாங்க. சரி, இங்கே 2 விற்றதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறான், எப்பா விற்க முடியல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு யோசித்து 2 சீப்பு விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவர் சரின்னு சொல்லிட்டு அடுத்த பையன்கிட்ட சொல்கிறார். 2வது பையன் போனால் அவனும் இதே மாதிரி தான் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எப்படி சீப்பை விற்கிறது அப்படின்னு யோசித்தான். அப்போது இந்த புத்த மடாலயத்துக்கு வர்றவங்க, வழிபாட்டுக்காக வரக்கூடியவர்கள் காற்றுல தலையெல்லாம் களைஞ்சி போய் வர்றதை பார்த்தான். அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சீடர்கிட்ட சொல்கிறான், நீங்கள் ஒரு சீப்பும் கண்ணாடியும் வச்சிங்கன்னா வர்றவங்க வழிபாட்டுக்கு முன்னாடி தலையை சரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு 4 இடத்துல கண்ணாடியும் சீப்பும் வச்சாங்க. அப்போது அவ்வளோதான் விற்க முடிஞ்சது. 4 சீப்பு விற்றதோட அவனும் திரும்பி வந்துட்டான் அவங்க அப்பாட்ட. எப்பா கஷ்டப்பட்டு நான் 4 சீப்பு விற்றுட்டேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு 3வது பையனை அனுப்புகிறார். 3வது பையன் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துட்டான். வந்து அவங்க அப்பாட்ட, எப்பா ஒரு 1000 சீப்பு விற்றுட்டேன் அப்படின்னு. இப்போ அவங்க பையன்களுக்கும் அப்பாவுக்கும் பெரிய வியப்பாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியம். எப்படி 1000 சீப்பு விற்றீங்க அப்படின்னா, அவன் சொல்கிறான், புத்த மடாலய தலைவரை போய் பார்த்தேன். என்னுடைய சீப்பில் புத்தருடைய வாசகங்களை பதிச்சு அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன். இங்கே வழிபட வர்றவங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் நினைவு பரிசாக கொடுத்தீங்கன்னா புத்தருடைய வாசகங்கள் எல்லா இடத்துக்கும் பரவும். அவங்க தினம் பயன்படுத்தும் போது, தலை வரும்போது அந்த வாசகத்தை பார்ப்பாங்க. அப்போது இது பயனுள்ள ஒரு நினைவு பரிசாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல யோசனையாக இருக்குது, எல்லாருக்கும் சீப்பு பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 சீப்பு வாங்கிட்டாரு அப்படின்னு. அப்போ அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, இவன் தான் வியாபாரத்துக்கு சரியான பையன் அப்படின்னு. இந்த மாதிரி மாற்றி யோசிக்கக்கூடிய புத்திசாலி பையனாக இருந்து அப்பாவுடைய நிறுவனத்தை இன்னும் பெரிய அளவில் அந்த மகன் கொண்டு போவான். நன்றி.